கோவை மாநகர மாவட்ட திமுக செயலாளராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய தீவிர ஆதரவாளரான செந்தமிழ் செல்வன் நியமிக்கப்பட்டிருக்காரு. கடந்த 2021 சட்டசபை தேர்தல்ல கோவை மாவட்டத்துல 10 தொகுதிகளிலையும் திமுக தோல்வி அடைந்தது. அப்போதைய ஆளும் கட்சி அமைச்சர் ஒருவரோட திரைமறைவுல கோவை மாவட்ட திமுக புள்ளிகள் சிலர் தொடர்பு வைத்திருந்ததே இந்த தோல்விக்கு காரணமாய் கூறப்பட்டது. இதனையடுத்து கோவை மாவட்ட திமுக பொறுப்பாளராக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நியமிக்கப்பட்டாரு. அதற்கு பிறகு கட்சியில சீரமைப்பு நடவடிக்கைகள் தொடங்கியதால கோவை மாநகர மாவட்ட செயலாளராக இருந்த கார்த்திக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. கட்சி நிகழ்ச்சிகள்ல செந்தில் பாலாஜி ஆதரவாளர்களை அவர் புறக்கணித்தாரு. அது மட்டும் இல்லாம ஓரணியில் தமிழகம் இயக்கத்தின் வாயிலாக திமுக உறுப்பினர் சேர்க்கையில கார்த்திக் சரிவர செயல்படல அப்படின்னு குற்றச்சாட்டு எழுந்தது. வரும் சட்டசபை தேர்தல்ல கோவையில 10 தொகுதிகளை மீட்கணும் அப்படின்னா கார்த்திக்க மாத்தணும்னு கட்சி தலைமை கிட்ட மாவட்ட நிர்வாகிகள் வலியுறுத்தினாங்க. இதனையடுத்து மாவட்ட செயலர் பதவியிலிருந்து கார்த்திக் மாற்றப்பட்டு செந்தில் பாலாஜி ஆதரவாளர் செந்தமிழ் செல்வன் நியமிக்கப்பட்டிருக்காரு.